So first 4 classes of accounts and finance, எப்படி accounting entry pass பண்றது, accounting entryலாம் எந்தெந்த கேட்டகரியில வரும், எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெடி பண்றது, எப்படி பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்றது அப்படிங்கறது டீடைல்டா பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல டிரான்சாக்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அது போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுல கிளியரா எப்படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 2 எஃபெக்ட் கொடுக்கறது, ஸோ தட் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேஷ் ஃப்ளோ. ஓகே, கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா எவ்வளோ ரெவென்யூ வருது, அதுல இருந்து எக்ஸ்பென்ஸ் போக இருக்கிறது ப்ராஃபிட். பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்னென்ன அசெட்ஸ் இருக்கு, என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது. பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கான்செப்ட் என்னன்னாக்க, எவ்வளவு கேஷ் வந்து வெளியே போயிருக்கு. ப்ராஃபிட் நிறைய இருக்கலாம், ஆனா கையில கேஷ் இருக்காது. ப்ராஃபிட்டே இல்லாம இருக்கலாம், ஆனா கம்பெனில நிறைய கேஷ் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், அதுக்கு தான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ பார்க்க போறோம். ஓகே, இது ஒர்க் ஷாப் மாதிரி பண்றதுனால நான் சம்ஸ் போடும் போதே என்னென்ன டவுட்ஸ் இருந்தோ நீங்க கேட்கலாம். அப்பப்போ நான் கிளாரிஃபை பண்றேன். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டீடைல்டா பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எஃபெக்டிவா சொல்றது இருந்தா இன்கம், எக்ஸ்பென்ஸ். இன்கம் 100, எக்ஸ்பென்ஸ் 80, ப்ராஃபிட் 20. அது என்ன மாதிரி எவ்வளவு டிரான்சாக்ஷன் போட்டாலும் இதுதான் நெட் எஃபெக்ட். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ், லயபிலிட்டிஸ். எவ்வளவு என்ட்ரிஸ் வந்தாலும் இது 2 கேட்டகரியில தான் வரும். அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா லயபிலிட்டிஸ் 100. எப்போதுமே இது மேட்ச் ஆகும். இது ரெண்டும் பார்த்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ப்ராஃபிட் இஸ் தேர் பட் there is no cash. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். மாதிரி நோ ப்ராஃபிட் பட் there is lot of cash. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். இதுக்கான விடை தான் வந்து கேஷ் ஃப்ளோல இருக்கு. இன்னைக்கு வந்து கேஷ் ஃப்ளோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்க தென் அண்ட் தேர் கேட்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. என்ன வேணுமோ அதை மாத்திரம். ஓகே, இப்போ நீங்க இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாத்திரம் பாருங்க. இந்த கேட்டகரி சேல்ஸ் 2000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1200, கிராஸ் ப்ராஃபிட் 800. 2000 minus 1200, you have a gross profit of 800. அப்புறம் you have indirect expenses, rent, infrastructure, communication, accounts, அதெல்லாம் அது ஒரு 600. அடுத்தது வருது EBIT, earning before interest, depreciation, tax. அடுத்ததாக நீங்க கழிக்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட்.
இன்ட்ரெஸ்ட் கழிச்சிட்டீங்கன்னா வாட் யூ கெட் இஸ் EBDT, earning before depreciation and tax. அதுல இருந்து depreciation கழிக்கணும். And what you will get is EBT, earning before tax. Tax 30% போடுறேன். ஃபைனலா PAT, profit after tax. இந்த profit after tax தான் உங்க ப்ரொமோட்டர்ஸ்க்கு போறது. ஸோ சேல்ஸ்லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், டாக்ஸ் எல்லாம் போக கடைசியில் அவங்க கையில 84 rupees நிக்கிறது. 84 rupees அவுட் ஆஃப் 2000 rupees, எல்லாமே லேக்ஸ். 2000 நீங்க சேல் பண்ணா 84 rupees நிக்கிறது. தட் மீன்ஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 84 divided by 2000 into 100, 4.2%. இதுதான் ப்ரொமோட்டர் கேன் டேக் திஸ் ஹோம். அது கூட டேக் திஸ் ஹோம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து அதை திரும்ப ப்ளவ் பேக் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கேஷ் ஃப்ளோ இப்போ உள்ள வரத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பேசுறேன். பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னா வருஷ கடைசியில எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி 500, அதாவது ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் 500. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு வருதோ அதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஏன்னா அதுவும் ஓனருக்கு தான் போகணும், அதனால அது லைபிலிட்டி ஃபார் த கம்பெனி. லோன் ஃப்ரம் பேங்க், பேங்க்ல இருந்து ஒரு 200 lakhs லோன் வாங்கியிருக்காங்க, தட் இஸ் அ லைபிலிட்டி, ஏன்னா நீங்க அதை கொடுக்கணும். லோன் ஃப்ரம் டைரக்டர், டைரக்டர் லோன் வாங்கியிருக்கீங்க, அதுவும் லைபிலிட்டி, பிகாஸ் நீங்க அந்த 200 rupees கொடுக்கணும். வெண்டார் பேயபிள், அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1200 இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க 1200 பே பண்ணல, ஒரு 25% இனிமே தான் பே பண்ணணும். திஸ் இஸ் அ லைபிலிட்டி ஃபார் த கம்பெனி. எக்ஸ்பென்சஸ் பேயபிள், அதாவது இங்க 600 ரூபாய் 600 எக்ஸ்பென்சஸ் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து ஒரு 10% இன்னும் நீங்க பே பண்ணல. ஸோ இதுவும் லைபிலிட்டி. இது ஏன் லைபிலிட்டி வருது அப்படின்னாக்க, ஒரு மாச கடைசியில வந்து நீங்க அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணும்போது சில எக்ஸ்பென்சஸ் பே பண்ணாம இருப்பீங்க, அதை புக் பண்ணணும். தெர் இஸ் அ லைபிலிட்டி. இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா லைபிலிட்டி தான். ப்ரொமோட்டர் கொடுத்த கேபிட்டலும் லைபிலிட்டி தான், ஏன்னா கம்பெனி ப்ரொமோட்டர் திருப்பி கொடுக்கணும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், கம்பெனியில எவ்வளவு ப்ராஃபிட் வருது அதுவும் ப்ரொமோட்டருக்கு போகணும், அதுவும் லைபிலிட்டி. லோன் ஃப்ரம் பேங்க், அதுவும் லைபிலிட்டி, ஏன்னா பேங்க்குக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும். லோன் ஃப்ரம் டைரக்டர், டைரக்டர் திருப்பி கொடுக்கணும், அதுவும் லைபிலிட்டி. வெண்டார்ஸ் பேயபிள், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, இன்னும் அதுல 300 பே பண்ண வேண்டியிருக்கு, அது லைபிலிட்டி. எக்ஸ்பென்சஸ் பேயபிள், அந்த மார்ச் மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்க இன்னும் பே பண்ணல, அதுவும் லைபிலிட்டி. இதெல்லாம் டோட்டல் லைபிலிட்டி. ஸோ டோட்டல் பாத்தீங்கன்னா 1344 வருது. அடுத்ததாக இவ்வளவு லைபிலிட்டி இருக்கே, இதை வச்சு என்ன எங்க இருக்கு இந்த லைபிலிட்டி எல்லாம்? இவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, அது எங்க இருக்கு புக்ஸ்ல? அதுதான் அசெட்ஸ். ஒரு பிக்சட் அசெட்ஸா ஒரு 200 இருக்கு, 200 பிக்ஸ்ட் அசெட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு 200 இருக்கு, நீங்க வந்து சில ஷேர்ஸ்லயோ எஃப்டிலயோ இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ரிசீவபிள் 500. ரிசீவபிள் அப்படின்னா நீங்க சேல் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல 25% நீங்க இன்னும் கலெக்ட் பண்ணல, அதுவும் உங்களுக்கு வர வேண்டியது, பிசினஸ்க்கு வர வேண்டியதுங்கிறதுனால தட் இஸ் அன் அசெட். ஓகே. இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரினா ஒரு பிசினஸ் நடக்கும்போது ஒர்க்கிங் கேபிட்டல், நீங்க எவ்வளவு சேல் பண்ணாலும் சேல் பண்றதுக்கான இன்வென்ட்ரி நீங்க வச்சிருக்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் 25% ஆஃப் த சேல்ஸ் வந்து நீங்க இன்வென்ட்ரியா ரீடைன் பண்ணிருக்கீங்க, அதுவும் ஒரு அசெட். அட்வான்சஸ், எம்ப்ளாயிஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, சில வெண்டார்ஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு 100 இருக்கு. அப்புறம் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஒரு 44 இருக்கு, பேங்க்லயோ கேஷ்லயோ. ஸோ இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் என்ன ஆகுது? டோட்டல் அசெட்ஸ் 1344, டோட்டல் லைபிலிட்டி 1344. தட் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட் கரெக்டா மேட்ச் ஆகும். இப்போ நீங்க உங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஈக்குவலா வரணும். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ங்கிறது இங்க ரிசர்வா வரணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னாக்க, ப்ராஃபிட் 84, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 84 இருக்கு. ஆனா நிறைய வெண்டார்டேந்து நீங்க வந்து 200 ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 200 வாங்கியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் 200 பண்ணியிருக்கீங்க, ரிசீவபிள் இன்னும் கலெக்ட் பண்ணாத 500 இருக்கு, இன்வென்ட்ரியில 300 இருக்கு. இதுக்கெல்லாம் எங்கேருந்து கேஷ் வந்தது அப்படின்னு பாக்குறது தான் கேஷ் ஃப்ளோ. ப்ராஃபிட் 84 தான். ஆனா 84 உங்க கையில இல்ல. ஏன்னா 200 வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 200 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 500 வந்து இன்னும் கலெக்ட் பண்ணாம இருக்கு, 300 இன்வென்ட்ரியில ஒர்க்கிங் கேபிட்டலா மாத்தின்னு இருக்கு, அட்வான்ஸ் ஒரு 100 இருக்கு, அப்புறம் பேங்க்ல 44 தான் இருக்கு. ஸோ இவ்வளவு அசெட்ஸ் இருக்கு. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஒரு 500 ரூபாய் 500 lakhs போட்டிருக்காரு ப்ரொமோட்டர். அப்புறம் ப்ராஃபிட் ஆக்சுவலா 84 ப்ராஃபிட் இருக்கு. பேங்க்ல இருந்து ஒரு 200 வாங்கியிருக்கீங்க, டைரக்டர் ஒரு 200 ரூபாய் 200 lakhs லோன் கொடுத்திருக்காரு. வெண்டார்ஸ்க்கு நீங்க இன்னும் பே பண்ணாம வச்சது ஒரு 300 இருக்கு, எக்ஸ்பென்சஸ் இன்னும் பே பண்ணாம இருக்குது 60 இருக்கு. ஸோ அசெட்ஸ்ங்கிறது எங்கெங்கெல்லாம் கேஷ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், லைபிலிட்டி எங்கெங்கெல்லாம் ஃபண்ட் ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ரெடி பண்ண போது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 3 கான்செப்ட் சொல்றேன் கேஷ் ஃப்ளோல. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல்ல எவ்வளவு மாட்டின்னு இருக்கோம், அதாவது உங்க ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரி, அப்புறம் நீங்க கொடுக்க வேண்டியது, அதுல எவ்வளவு பிளாக் ஆயிருக்கு. மூணாவது, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நாலாவது, ஃபண்ட் எப்படி ரைஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபைனான்ஸ் பண்ணிருக்கீங்க. இத இஸ் கால்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. இந்த நாலோட டோட்டல் தான் எவ்வளவு கேஷ் ஜெனரேட் ஆயிருக்கு. இது நாலுத்தையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணா கேஷ் எவ்வளவு ஜெனரேட் ஆயிருக்குன்னு தெரியும். அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும், எவ்வளவு கேஷ் ஜெனரேட் பண்ணிருக்கீங்களோ க்ளோசிங் பேலன்ஸ். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நான் ஒரு கேஷ் ஃப்ளோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ ஸ்லோலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல என்ன பண்ணோம், எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், 84 rupees பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் 84 rupees பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஒன்னு இருக்கு 50. டெப்ரிசியேஷன்ங்கிறது ஆக்சுவலா நீங்க கேஷ் செலவழிக்கல, இது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் எக்ஸ்பென்சஸ், தேய்மான செலவு. அப்ப அதுக்காக இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா கேஷ்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க, பட் டெப்ரிசியேஷன்ங்கிறது கேஷ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணல, அதனால அதையும் நீங்க ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணணும். பிகாஸ் நீங்க பண்ணது 84 rupees கிடையாது, டெப்ரிசியேஷன்ங்கிறது ஆக்சுவலா ஒரு அவுட்ஃப்ளோ கிடையாதுங்கிறதுனால அந்த 84ஐயும் நீங்க ஆட் பண்ணுங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்னு பே பண்ணிருக்கீங்க 30. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஃபண்டிங்கான செலவு, இது வந்து ஒரு ஆபரேஷனுக்கான செலவு கிடையாது. இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆபரேஷனல் செலவு, பட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபண்டிங்கான செலவு. அதனால அதையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 164 நீங்க பிசினஸ்ல இருந்து இந்த ஆபரேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல ஜெனரேட் பண்ணிருக்கீங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 164 வந்திருக்கு உங்களுக்கு முதல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, சார் நான் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், ஆனா நிறைய பணம் பிளாக் ஆயிருக்கு. எவ்வளவு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிசீவபிள் ஒரு 500 rupees பிளாக் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரிசீவபிள்ஸ் 500 பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிறத எடுத்து இங்க போடணும். ரிசீவபிள்ல ஒரு 500 பிளாக் ஆயிருக்கு. இன்வென்ட்ரியில இங்க பாருங்க
இன்வென்ட்ரியில ஒரு 300 பிளாக் ஆயிருக்கு. அட்வான்சஸ்ல ஒரு 100 பிளாக் ஆயிருக்கு. புரியுதா இது வரைக்கும்? அதே மாதிரி உங்களுக்கு வராம பிளாக் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து மத்தவங்க பணத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெண்டார்ஸ் பேயபிள் நீங்க பாத்தீங்கன்னா வெண்டார்ஸ் பேயபிள் 300 இருக்கு. சோ அந்த வெண்டார்ஸ் பேயபிளும் வந்து அவங்க பணத்தை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன்னும் 60 ரூபாய் பே பண்ணல. இதெல்லாம் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா 500 rupees ரிசீவபிள்ல மாட்டிட்டு இருக்கு. இன்வென்ட்ரி 300, அட்வான்சஸ் 100. நீங்க பே பண்ண வேண்டியது 300 இருக்கு. நீங்க பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் 60 இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 540. அந்த 540 எப்படி வருதுன்னா 500 plus 300 plus 100 900 இதோ டோட்டல். 500 plus 300 plus 100 900 வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் பிளாக் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு வந்து இந்த 300ம் 60 ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா நீங்க கொடுக்காம இருக்கீங்க. சோ 900ல இருந்து இந்த 300 minus 60 கழிச்சீங்கன்னா 540 இஸ் த ஒர்க்கிங் கேபிட்டல். டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் வந்து உங்களுக்கு 540. இது புரியுறதா? ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு பிளாக் ஆயிருக்குன்னு புரியுறதா? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆயிருக்கு. ஓகே. Okay. Can you show customized Excel sheet? கார்த்திகேயன் என்ன கேக்குறீங்க நீங்க? கஸ்டமைஸ் எக்ஸல் ஷீட். எக்ஸல் ஷீட்ல தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். Okay. Don't understand the language. ராஜ் ஆக்சுவலா இது வந்து மெயினா தமிழ்ல தான் டீச் பண்றோம். பட் இங்கிலீஷ்லயும் அப்பப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அதனால தான் வந்து we are using the Excel sheet so that you can see this and understand. Wherever it is required, I have explained in English also. Okay. If you can share the final sheet, yeah, I will share the final sheet that is available with Tai Chennai. Last time we were not able to receive the Excel sheet. Okay, we will organize. You get in touch with Saurav. He will organize for that. Okay, we'll organize that. Okay. Sir, cash flow is mandated to all companies. இங்க வந்து நான் மேண்டேட்டரியா இல்லையாங்கிறத பேசல. எந்த கம்பெனிலுமே உங்களுக்கு if you want to understand where is your cash blocked, better to do cash flow. So there are some companies for which it is not mandatory, but as a businessman it is mandatory for you to understand the cash flow. That is why we are teaching cash flow today. Okay. Okay. So the first stage in cash flow is this. Actually, even though you have made a profit after tax of 84, operationally you have not made positive cash flow. It is negative of 376. That is 376 negative because of the funds which got blocked in working capital. This is the first step of cash flow. I'll give you 1 minute. Please go through this. Please go through this. I'll give you 1 minute time. See this. You see up to the fund from operations. Okay. Cash flow is a direct method or indirect method. Okay.
So direct or indirect is theoretical. இப்போ நம்ம பண்றது வந்து how much is blocked in working capital. Basically, it's all indirect method to find out the cash balance matching with the profit and loss account and balance sheet. Okay. So don't get confused about direct method or indirect method. You don't even have to worry about it. It's a very simple process. What is the profit after tax you have made, and what is the how much of amount is blocked in working capital? This is first step, minus 376. Now we'll go to the next stage. Next step. This is called operations. I call it as a first step, step A. Now, second stage of the cash flow. First one, we have seen operationally there is a negative of 376. Second activity is called fund from investment activities. Now we have invested a lot of money. How much you have invested? You know, that also goes from the cash only, correct? Fixed assets 250. நீங்க balance sheetல பாத்தீங்கன்னா fixed assets 250. நீங்க கேட்கலாம் சார் balance sheetல வந்து 200 தான் இருக்கு, எப்படி 215 கேட்கலாம். பட் பேலன்ஸ் ஷீட்ல வர்றது வந்து ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷன் 50 போட்டுட்டு 250 minus 50 200 பேலன்ஸ் ஷீட்ல வருது. ஸோ பட் நம்ம அவுட்ஃப்ளோ வந்து 250. அவர் அவுட்ஃப்ளோ இஸ் 250. அதே போன்று இன்வெஸ்ட்மெண்ட் 200. இங்க பேலன்ஸ் ஷீட்ல பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் 200 இருக்கா. ஐ எம் ஜஸ்ட் மார்க்கிங் திஸ் 200. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க 250 plus 200 450 இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிருக்கு. இதுவும் அவுட்ஃப்ளோ. திஸ் இஸ் ஸ்டேஜ் 2. நான் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆபரேஷனலி எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கு 376 மைனஸ் 376. எப்படி மைனஸ் 376 வந்திருக்குனாக்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டெப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணா 164 வருது. ஆனா ஒர்க்கிங் கேபிட்டல்ல 540 போய் பிளாக் ஆயிருக்கு. அதனால ஆபரேஷனலி there is a negative of 376. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 450 got blocked in that. Third part of the cash flow, எப்படி இதை ஃபண்ட் பண்ணிருக்கீங்க, how did you fund this அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஈக்விட்டி 500 எல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு பாருங்க. 500 வந்து ஈக்விட்டி இருக்கு. ஸோ நீங்க கேபிட்டல் வந்து ஒரு 500 போட்டிருக்கீங்க, அதுல பணம் வந்திருக்கு. அடுத்தது பேங்க்ல 200 ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்க. ஸோ லோன் ஃப்ரம் டைரக்ட், லோன் ஃப்ரம் பேங்க் 200, தட் இஸ் 200. லோன் ஃப்ரம் டைரக்டர்ஸ் ஒரு 200. அதை தவிர இன்ட்ரெஸ்ட் 30 ரூபாய் பே பண்ணிருக்கீங்க. ஏன்னா இது வந்து ஃபண்டிங் ரிலேட்டட்ங்கிறதுனால இங்க இது 30 ரூபாய் உங்களுக்கு அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட் ஃபண்ட் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். ஃபண்ட் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். ஃபண்ட் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவ்னா ஈக்விட்டி எவ்வளவு வந்திருக்கு, அது எப்படி பணம் உள்ள வந்திருக்கு, எப்படி ஃபண்ட் ஜெனரேட் பண்ணிருக்கீங்கிறதா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. கேபிட்டல் 500 வந்திருக்கு, பேங்க் லோன் ஒரு 200 வந்திருக்கு, லோன் ஃப்ரம் டைரக்டர்ஸ் 200 and interest you have paid 30. You see the final financing activity 500 plus 200 plus 200 minus 30 870. Now we have understood all the three. Now I hope you understood all the three levels of cash flow. Three stages of cash flow or three components of cash flow. Fund from operations 1.
ஃபண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது இட் இஸ் அன் அவுட்ஃப்ளோ. தேர்ட், ஃபண்ட் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இது தேர்ட் காம்பனன்ட். இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் எவ்வளவு கேஷ் ஜெனரேட் ஆயிருக்குன்னு தெரியும். This is the fourth stage. How much of cash you have generated? So how much of cash you have generated? இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 376 நெகட்டிவ். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 450. So 376 minus 450 plus 870. இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா your business has generated 44. Total funds generated is 44. இந்த 44 எப்படி வந்தது அப்படின்னா M19 376 from operation negative minus M24 450 இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில ஒரு 450 பிளாக் ஆயிடுது. அப்புறம் நீங்க ஃபண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணது 870. இப்போ டோட்டல் ஜெனரேஷன் வந்து இதை மூணுத்தையும் நீங்க ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டில இருந்து இது ரெண்டையும் உங்களுக்கு கழிச்சீங்கன்னா 44 வந்துடும். ஓகே, ஸோ டோட்டல் கேஷ் ஜெனரேட்டட் இஸ் 44. நவ் இது ஃபர்ஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்னால ஓப்பனிங் பேலன்ஸ் நில்லா இருக்கு, கேஷ் இல்ல. க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? ஓப்பனிங் பிளஸ் கேஷ் 44. இந்த 44 தான் பேலன்ஸ் ஷீட்ல கேஷ் பேலன்ஸா வரும். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்க இவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எப்படி 44 நம்ம கிட்ட வந்திருக்கு அப்படிங்கறது புரியறது தான் கேஷ் ஃப்ளோ. வெரி சிம்பிள். There are 3 stages in cash flow. One, fund from operation. Fund from operation எப்படி வருதுன்னா எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல்ல பிளாக் ஆயிருக்கு, தட் இஸ் ஸ்டேஜ் 1. செகண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, 450, அதுல 450 ரூபாய் போச்சு. எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, 870. எப்படி ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஈக்விட்டி, பேங்க் லோன், டைரக்டர்ஸ் லோன். இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 44 இஸ் கேஷ் ஜெனரேட்டட். ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, அதனால க்ளோசிங் பேலன்ஸ் 44. இது 1 இயர் எடுத்து நம்ம P&L பேலன்ஸ் ஷீட் கேஷ் ஃப்ளோ போட்டுருக்கோம். ஓகே, செகண்ட் இயரையும் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த பிஃபோர் வி கோ டு த செகண்ட் இயர், இதுல இருக்கிற குவரிஸ்லாம் நான் முதல்ல உங்களுக்கு கிளியர் பண்றேன், உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்றேன். ஸோ கேட்டிருக்கீங்க இல்லையா, fixed assets is only 200. You have, sorry, fixed assets வந்து 200 தான். நீங்க ஏன் 250 போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, fixed assets வந்து 250க்கு தான் வாங்கியிருக்கோம். டெப்ரிசியேஷன் ஒன்னு சொன்னேன் பாருங்க, டெப்ரிசியேஷன் போக க்ளோசிங் பேலன்ஸ் 200. ஸோ அப்போ நம்ம அவுட்ஃப்ளோ எவ்வளோ, 200 250? 250. 250 minus depreciation 50, you got 250. Okay. Clear, Raj? Are you clear with this? Because balance sheet la வந்து after depreciation தான் வரும் உங்களுக்கு. ஆனா நம்ம செலவழிச்சது வந்து 250, அதனால அவுட்ஃப்ளோல 250 காமிக்கிறோம். இன்கம் டாக்ஸ் பெய்டு which activity? இதுல என்ன பண்றோம், இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் போக பேலன்ஸ் தான் நம்ம கேஷ் ஃப்ளோக்கே எடுத்திருக்கோம். ஆஃப்டர் டாக்ஸ் என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை தான் எடுத்திருக்கோம், அதனால கேஷ் ஃப்ளோல வந்து இதுக்கு டாக்ஸ் இம்பாக்டே வராது. ஓகே, அப்புறம் இன்ட்ரெஸ்ட். பாலுசாமி, இன்ட்ரெஸ்ட் வி ஆல்ரெடி ஆடட்னு போட்டிருக்கீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து இது வந்து ஒரு அவுட்ஃப்ளோ 300 rupees. இங்க மேல ஆட் பண்ணிருக்கேன், இங்க கம்மி பண்ணிருக்கேன். ஓகே,
ரெண்டு இடத்துல ஆட் பண்ணல. இங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு ஆபரேஷன் சம்பந்தமானது கிடையாதுனால ஆட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஃபண்டிங் சம்பந்தம்னால டோட்டல் ஃபண்ட் ரைஸ் 500, 200, 200 அதுல 30 rupees கம்மி பண்ணிருக்கு, 870 வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் less, not add. 30, so 870. Okay. Baluswami, clear? 2 times interest add பண்ணல, மேல add பண்ணிருக்கேன், இங்க less பண்ணிருக்கேன். Fund from financing activity 930. 930 கிடையாது. 500 rupees equity raise பண்ணிருக்கீங்க. 200 rupees bank loan raise பண்ணிருக்கீங்க. Loan from directors 250 pay பண்ணிருக்கீங்க. அதுல interest 30 less ஆகி டோட்டலா 870. SN Subramaniam, clear? It is 870 only, not 930. அதனால தான் interest less ன்னு போட்டுட்டேன் பாருங்க உங்களுக்கு. Okay? Why interest in two places? See, ADS மேல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் ப்ராஃபிட்டோட. காரணம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி கிடையாது, அதனால ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதனால ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிட்டேன். இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் ஆட், இட் இஸ் லெஸ்ஸன். அதனால டூ பிளேசஸ் கிடையாது. இந்த எஃபெக்ட் வந்து சேம் தான். மேல 30 ஆட் பண்ணிட்டு கீழே 30 லெஸ் பண்ணியிருக்கேன். Next, yes, thank you. Please, can you write the next to the column as it will be very easy to remember. Okay. Sir, if I purchase a fixed assets the last month of the financial year, depreciation will be calculated proportionally or for 1 year. Income tax பொறுத்த வரைக்கும் less than 6 months, more than 6 months. ஓகே, நீங்க 6 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா 1 year டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். 6 மாசத்துக்குள்ள வாங்கினா 6 months டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். ஓகே, அக்கார்டிங்லி யூ கேன் கால்குலேட். மார்ச் மாசம் வாங்கிட்டு ஃபுல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது, அதுக்காக 1 மாசம் கிளைம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெட்டர் எவ்வளவு மந்த் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் வந்து கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஓகே. So cash flow திரும்ப first yearக்கு I will give you another 1 minute. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் என்னென்னலாம் டவுட் நீங்க கேட்பேன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் கரெக்டா கேட்டுட்டீங்க. ஏன் இன்ட்ரெஸ்ட் 2 இடத்துல வந்திருக்கு, ஏன் பிக்ஸ்ட் அசெட்ஸ் 250 போட்டிருக்கீங்க. ஓகே, நான் இதான் எதிர்பார்த்த கேள்வி, அதை கரெக்டா கேட்டுட்டீங்க. இதுதான் கேஷ் ஃப்ளோ, வெரி சிம்பிள். இந்த P&L பேலன்ஸ் ஷீட்டை கம்பைன் பண்ணி ஒரு 3 பார்ட்டா பண்றோம், அதான் கேஷ் ஃப்ளோ. நீங்க உங்க கம்பெனிக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ போட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். வெங்கட் என்ன கேட்டிருக்கீங்க? If your business is doing good, fund from operation should be positive, right? Or how should we evaluate the cash flow to decide the business is doing good or not? நீங்களே ஆன்சர் கொடுத்துட்டீங்க. Business is doing good, that means fund from operation should be good. ஏன்னா மீதி ரெண்டும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்சிங். ஆபரேஷனலி நீங்க வந்து ப்ராஃபிட் பண்றதை விட ஆபரேஷனலி ஃபண்ட்ஸ் ஜெனரேட் பண்றீங்களாங்கிறது தான் முக்கியம். நீங்க 100 crore ரெவென்யூ பண்ணிட்டு அதுல 60 crores உங்களுக்கு பிளாக் ஆயிருக்குன்னா இட்ஸ் நாட் அ குட் பிசினஸ் இல்லையா? இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ங்கிறதுல 2 கான்செப்ட் இருக்கு.
ஒன்னு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல்ல மாட்டின்னு இருக்கு. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்ல மாட்டிக்காம நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் நிறைய இருக்கும். தட் இஸ் அ வெரி குட் பிசினஸ். பிசினஸ் இஸ் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியும் வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க? நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணிருக்கீங்க? அதுக்கு தான் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி பார்க்குறோம். ஓகே, பட் நீங்க சொன்ன மாதிரி ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் நல்லா இருந்ததுன்னா த பிசினஸ் இஸ் டெஃபினெட்லி டூயிங் வெல் அர்த்தம். இப்போ நிறைய கம்பெனி ப்ராஃபிட் நிறைய இருக்கும், ஆனா ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் இருக்காது. அப்பனா தெர் இஸ் எ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ப்ராஃபிட் பண்றதுக்கப்பா ஆபரேஷன்லயே சர்ப்ளஸ் இல்ல, எல்லாம் போய் ஒர்க்கிங் கேபிட்டல்ல மாட்டின்னு இருக்கு. நீங்க ஒரு மாசம் சேல் பண்றதுக்கு 4 மாசம் இன்வென்டரி மெயின்டைன் பண்றீங்க. சேல்ஸ் பண்ணிட்டு கலெக்ட் பண்றதுக்கு 6 மாசம் ஆகுது. அப்போ அதை எப்படி டூயிங் வெல்னு சொல்ல முடியாதே. சேல் பண்ண உடனே பணம் வந்த, இன்வென்டரி வாங்கின உடனே நீங்க சேல் பண்ணீங்கன்னா தட் இஸ் டூயிங் வெல். ஆனா ஒவ்வொரு பிசினஸ் மாடலுக்கும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். சில பிசினஸ்ல வந்து ரிசீவபிள்ஸ் நிறைய தான் மாட்டிட்டு இருக்கும், சில பிசினஸ்ல இன்வென்டரி மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பட் நெட் எஃபெக்ட் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் நிறைய இருந்ததுன்னா பிசினஸ் இஸ் டூயிங் வெல். சார், ஐ மென்ட் ப்ளீஸ் கேன் யூ புட் அ கமெண்ட் நெக்ஸ்ட் டு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், தட் இஸ் sum of fixed assets from balance sheet and depreciation from the end. Yeah, I will do that. I will do that. Venkat, clear? Raj, நான் உங்களுக்கு அது பண்றேன். Why do we bring interest in investment activity? SN Subramaniam இத வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டில காமிக்கல, இன்ட்ரெஸ்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டில காமிச்சிருக்கேன். கீழே டோட்டல் போட்டிருக்கேன். இத பாருங்க, இது வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டில வருது, நாட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அந்த எந்த ஆக்டிவிட்டிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன், மேல மென்ஷன் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் தான் வருது. இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில தான் வருது. ஓகே ஓகே, எஸ்என்எஸ் கிளியர்? ஓகே, அடுத்தது சார், வாட் should be the ideal profit percentage for a business to measure our performance? See, final profit நீங்க ஒரு சேல் பண்றீங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% உங்களுக்கு இருந்தா it seems to be a good business. ஸோ டர்ன் ஓவரை பொறுத்து இருக்கு. நீங்க அதை பார்க்கறத விட உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்கணும். சேல்ஸ்ல இவ்வளவு பர்சன்டேஜ் பாக்குறது, 10 கோடி சேல்ஸ் ஆகலாம், 1 கோடி சேல்ஸ் ஆகலாம், 50 lakh சேல்ஸ் ஆகலாம். அது சேல்ஸ் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு பாக்குறதுக்கு. பட் பிசினஸ்ல வந்து உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல எவ்வளவு ரிட்டர்ன் வருது அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, நார்மலா பேங்க்ல உங்களுக்கு 6-7% வருது. சேஃபா இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 12% வருது. நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கும் போது அதை விட அதிக பர்சன்டேஜ் உங்களுக்கு வரணும். அடுத்த கேள்வி, இட்ஸ் நாட் an inflow fund raised from FD, fund raised from some FD, அதாவது லோன், FDயை கொடுத்து லோன் வாங்கினா தட் இஸ் an inflow. பட் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க 200, இது வந்து இட் இஸ் an outflow, அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில வருது. பட் அகைன் FD பேஸ் பண்ணி நீங்க லோன் வாங்கினா it is an inflow. Okay, SNS, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்க கம்பெனி அமௌண்ட் இட் இஸ் இன்வெஸ்டட் சம்வேர், மேபி பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கலாம், ஷேர்ஸ்ல இருக்கலாம், லேண்ட்ல இருக்கலாம். இட் இஸ் an investment, it is an outflow. ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிங்கிறது இன்ஃப்ளோ. இந்த இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் ஃபைனான்சிங்ல ஒரு அவுட்ஃப்ளோ, ஏன்னா 30 ரூபாய் வெளியே போகுது அதுக்காக. ஓகே, கிளியர் எஸ்என்எஸ்? கிளியர்? ஓகே, கொஞ்ச நேரம் டவுட் வச்சுக்கோங்க. இதுல வந்து கேட்டாங்க சில பேர்,
எக்ஸ்பென்சஸ் எப்படி போறது அப்படின்ட்டு. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் போட சொன்னீங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல வர ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட் FA பிளஸ் டெப்ரிசியேஷன் இதான். ஓகே, மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் லெஸ் பண்றோம்னா இட் இஸ் அன் அவுட்ஃப்ளோ. இங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றோம்னா இட் இஸ் நாட் ஆபரேஷன். திஸ் இஸ் நாட் ஆபரேஷன், திஸ் இஸ் அ ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. அதனால இங்க ஆட் பண்றோம். அவ்வளவுதான் கேஷ் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் இயர் போட்டிருக்கேன், பட் 2 வருஷத்தை வச்சு நீங்க கேஷ் ஃப்ளோ போடும்போது இன்னும் கொஞ்சம் அதுல கத்துக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகே, இது வரைக்கும் ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். தட்ஸ் 3 more questions. அதுவும் பார்த்துடுறேன். சார், where should we add the interest we get from the bank FD? எக்ஸாக்ட்லி, பியூட்டிஃபுல். இப்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா இப்படி ட்ரீட் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? இன்ட்ரெஸ்ட் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டில அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். இங்க மேல ஆபரேஷன்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிடணும். பிகாஸ் இட் இஸ் நாட் ஆபரேஷன். அதனால இங்க வந்து இன்ட்ரெஸ்ட ஆட் பண்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தா ஆபரேஷன்ல இருந்து கம்மி பண்ணிட்டு ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டில போய் நீங்க அதை ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, recorded sections are available. Don't worry, it's all available in TIE platform. So Ila broadband, sorry, somebody Ila புரிஞ்சது இல்லையா? இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி என்ன பண்ணும் அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆபரேஷன், இது வந்து ஃபைனான்சிங் அப்படிங்கிறதுனால நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்தா மேல லெஸ் பண்ணுங்க, நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா மேல ஆட் பண்ணிடுங்க. அதை வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில காமிங்க. ஓகே, ஃபைன். நவ் யூ ரிசர்வ் யுவர் கொஸ்டின்ஸ் ஃபார் சம் மோர் டைம். நான் வந்து இன்னொரு இயர் பேலன்ஸ் ஷீட் P&L காமிச்சிடுறேன். அதுல இன்னும் நல்லா கத்துக்கலாம் நீங்க. இப்போ கேஷ் ஃப்ளோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு வருஷத்துக்கான ஒரு கேஷ் ஃப்ளோ பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கு. இது வந்து இயர் 1, இது இயர் 2. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டும் இயர் 2க்கு வருது. சார் இப்போ எப்படி கேஷ் ஃப்ளோ பண்ணலாம்? தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ இதை கவனிங்க. இயர் 2ல அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கிராஸ் ப்ராஃபிட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14 rupees, 14 lakhs. So I think there is nothing to explain here. So I am highlighting this. அதே மாதிரி செகண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டும். பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கு பாருங்க. லாஸ்ட் இயர் 500, இப்போ 700. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கேஷ் ஃப்ளோ இம்பாக்ட் இருக்கு. இப்போ 200 rupees அடிஷனலா வந்திருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே லிங்க் ஆயிடுறது. 98 எப்படி 98னா லாஸ்ட் இயர் 84 பிளஸ் கரண்ட் இயர் 14 ரெண்டும் சேர்த்து 98. நீங்க 98 இயர் 2ல இல்லையே சார், எப்படி இது வந்தது அப்படின்னு கேட்கலாம். ஆல்ரெடி 84 இருக்கு, இப்போ அடிஷனலா 14 வந்து 98 ஆயிருக்கு. இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல அடிஷனலி 500 ஈக்விட்டி இருக்கு, இப்போ எக்ஸ்ட்ரா 200 வந்து 700 ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஐட்டம் பார்த்தா லோன் ஃப்ரம் பேங்க் லாஸ்ட் இயர் 200, இப்போ 300. எல்லாத்துக்குமே இந்த கேஷ் ஃப்ளோ பார்க்கலாம் நீங்க. லோன் ஃப்ரம் டைரக்டர் லாஸ்ட் இயர் 200, இப்போ 300. வெண்டார்ஸ் பேபிள் லாஸ்ட் டைம் 300, இப்போ வந்து 360. இது நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. 60 ரூபாய் நம்ம இன்னும் அடிஷனலா பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஃபேவரபிளா பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸ்பென்சஸ் பேயபிள் லாஸ்ட் இயர் இட் வாஸ் 60, now it is 80. That means another 20 rupees we are holding somebody's money. So balance sheet total 1838.
எப்படி இது டிப்ளாய் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் லாஸ்ட் டைம் 200, இப்போ அடிஷனலா ஒரு 100, so 300. இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட் டைம் 200, இப்போ 250, அடிஷனலா 50. ரிசீவபிள் லாஸ்ட் டைம் 500, now it is 600, அடிஷனலா இன்னொரு 100 rupees மாட்டின் இருக்கு. இன்வென்டரி லாஸ்ட் டைம் 300, இப்போ 360, அடிஷனலா 60. அட்வான்சஸ் லாஸ்ட் டைம் 100, now it is 150, additional 50. கேஷ் பேலன்ஸ் 178. இது வந்து எவ்வளவு? ஸோ இப்போ இதுக்கு எப்படி கேஷ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கும் இந்த செகண்ட் இயருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டோம். செகண்ட் இயர்ல என்ன பண்ணோம்னாக்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அதை தான் போட்டோம். வாட் இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? அதுவும் நான் இந்த சம்ம காமிச்சிட்டு உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ சம் டைம், பாத்தீங்கன்னா உங்களுக்கே இது புரியும். இயர் 2 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14, depreciation 95, interest 45. So totally profit after tax after adding and depreciation interest you are getting 154. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல்ல எவ்வளவு பிளாக் ஆயிருக்குன்னு பாருங்க. 100. நீங்க கேட்கலாம் சார் 600 ஆச்சு எப்படி 100ன்னு? 500 ஆல்ரெடி பிளாக்டு. This year is 600, so 600 minus 500, 100 is blocked in, additionally blocked in receivables. இந்த வருஷம் எவ்வளவு பிளாக் ஆயிருக்கு அடிஷனலா அதான் பார்க்கணும். பட் பேலன்ஸ் ஷீட்ல 600 600 இருக்கு, ஆனா அந்த 600 இங்க போடக்கூடாது. ஏன்னா 600ல ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பிளாக்டு 500, so additional is 100. Inventory additionally 60. You go to the balance sheet பாத்தீங்கன்னா inventory 360 இந்த வருஷம், லாஸ்ட் இயர் 300, so additional block is 60. But advances last time 100, இந்த வருஷம் 150, additionally blocked is 50. Vendors payable last time 300, இந்த வருஷம் 360, additionally you have retained is 60. Number expenses payable last year it was 60, now it is 80, additional advantage for you is 20. So இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா it comes to 130. 130 எப்படி வருது? 100 plus 60 plus 50 minus 60 minus 20, 130. Now funds from operation பாத்தீங்கன்னா you have made 154 profit after adjusting interest and depreciation, but what is blocked is 130. Working capital 130 block ஆயிடுது additional, so fund from operation is only 24. Clear? Are you clear with this? I'll just answer 2 questions. Yeah, I think all of you are clear. இது ஏன் செகண்ட் இயருக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிறது அப்படியே போடுறோம். செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்கோ அதை தான் போடுறோம். ஏன்னா ஆல்ரெடி 500 பிளாக்டு, இந்த வருஷம் அடிஷனலா உங்களுக்கு பிளாக்டு 100 தான். இட் இஸ் நாட் 600. அடிஷனல் பிளாக் இஸ் ஒன்லி 100. அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சிம்பிள். 195. இப்போ லாஸ்ட் டைம் எவ்வளவு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்? சாரி, அடுத்தது வந்து பிக்ஸ்ட் அசெட்ஸ் 195. நீங்க கேட்கலாம் சார் பிக்ஸ்ட் அசெட்ஸ் 300 இருக்கே எப்படி 195 போட்டீங்கன்னு கேட்கலாம். இந்த 300 எப்படி வந்தது அப்படின்னாக்க, இந்த 195 எப்படி வந்தது அப்படின்னாக்க, 300 இப்ப இருக்கா, தட் இஸ் H17 பாருங்க, 300 இருக்கு. டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் எவ்வளவு? N4. இந்த வருஷம் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 75. So 300 plus 75.
மைனஸ் 250. ஏன்னா ஏற்கனவே போன வருஷம் 250 இருக்கு, அதனால 195. ஓகே. ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல அடிஷனலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 195. இந்த 195 எப்படின்னு கேட்கலாம் நீங்க. பேலன்ஸ் ஷீட்ல 300 இருக்கு. தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். அப்படி இல்லைன்னா பாருங்க, 200 பிளஸ் 300 500 டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வருது. அதுல இருந்து 250 லெஸ் பண்ணா யூ கெட் 195. ஒன்லி அடிஷனல் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 195. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி 200 இருக்கு, இப்போ 250, 50 இன்க்ரீஸ். டெப்ரிசியேஷன் பாருங்க, உங்களுக்கு புரியணும்னாக்க டெப்ரிசியேஷன் 95 டெப்ரிசியேஷன் போட்டிருக்கும். இங்க எவ்வளவு இருக்கு? இன்னும் 300 பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. டெப்ரிசியேஷன் எவ்வளவு ஆட் பண்றோம்? 95. தட் மீன்ஸ் 395 இருக்கணும். ஓகே. லாஸ்ட் இயர் எவ்வளவு? 200 பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. போட்டீங்கன்னா 195 அடிஷனலா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. தென் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, again equity additional 200. Bank loan additional 100. Loan from directors additional 100. Interest அதே மாதிரி outflow 45. So financing activity 355. இப்போ நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா cash generated is 134. 134 எப்படி வந்தது அப்படின்னாக்க ஆபரேஷன்ல 24 வந்திருக்கு, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் 245 போயிடுது, அப்புறம் 355 பினான்சிங் பண்ணிருக்கீங்க. அந்த நெட் டிஃபரன்ஸ் இஸ் 134. 355 minus 245 plus 24 is equal to 134. Opening balance எவ்வளவு? cash 44. So 134 plus 44 178. 178. This is the cash flow. அந்த 2 years பேலன்ஸ் ஷீட் போட்டு நீங்க கேஷ் ஃப்ளோ பண்ணும்போது என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். பட் கான்செப்ட் இஸ் சேம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன். I know all of you must be clear. Then investment activities, all of you must be clear about this. Then financing activity, all of you must be clear. So cash flow has got a 3 components: fund from operations, fund from investments, fund from financing activity. அதோட net effect தான் டோட்டலா எவ்வளவு cash generate ஆயிருக்குன்னு அர்த்தம். Just go through this. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுது. வியூ பண்றது ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் பெருசு பண்றேன். ஓகே. இப்போ நான் இதெல்லாம் ஹைட் பண்ணிடுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு, அது உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேலன்ஸ் ஷீட் மாத்திரம், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ இயர் 1 அண்ட் இயர் 2. ஓகே. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்போ இது வந்து சார் அடுத்த கொஸ்டின். What if the inventory goes compared to first year? No problem, it can go down. தப்பே இல்லையே. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம்.
இப்போ பாருங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே போடுறேன். இப்போ இன்வென்ட்ரி வந்து உங்களுக்கு 300 இருக்கு. இப்போ 360 இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 200 கூட ஆகலாம், தப்பு கிடையாது. திஸ் கேன் பி 200. அப்போ 200 போது என்ன ஆகும் உங்களுக்கு? அது ஆட்டோமேட்டிக்கா ஃபண்ட் ஜென்ரேட்டட் இன்க்ரீஸ் ஆயிடுறது உங்களுக்கு. இப்போ -376 வந்துடுறது. அதனால கேஷ் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிடுறது உங்களுக்கு. நத்திங் ராங் இன் தட். ஓகே, 360 வந்தா என்ன ஆகும் உங்களுக்கு? ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆபரேஷன் 184 வந்துருது பாரு. அதனால நத்திங் ராங் இன் தட். இட் கேன் சி இன்வென்ட்ரி அதிகமாச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகுது. இன்வென்ட்ரி கம்மியாச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான். ரிசீவபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகுது. ரிசீவபிள்ஸ் கம்மி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி பேயபிள் உங்களுக்கு அதிகமாச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நீங்க 300 ரூபாய் யாருக்கோ பே பண்ண வேண்டிய 360 ரூபாய் பே பண்ணோம்னா அவனோட பணம் 60 ரீடைன் பண்ணிருக்கீங்க. அது ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலீஸ், ஃபேவரபிள் ஒர்க்கிங் கேபிட்டல். இதுவே பேயபிள் கம்மி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆயிடும். ஓகே, ஸோ இன்வென்ட்ரி கம்மி ஆகலாம், கம்மி ஆகும். பெட்டரா மேனேஜ் பண்றீங்கன்னு அர்த்தம். இஸ் இட் த சேம் மெத்தட் இஃப் யூ டூ இட் ஒன்ஸ் இன் அ மந்த்? எவ்ரி டே பண்ணாலும் மெத்தட் சேம் தான். ஒன்னே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, 2 பீரியட் இது. போன வருஷம் இந்த வருஷம், இல்ல போன மாசம் இந்த மாசம், இல்ல போன வாரம் இந்த வாரம், இல்ல நேத்துக்கு இன்னைக்கு. டெய்லி கம்பேரிசன் கூட பண்ணலாம் நீங்க ஒர்க்கிங் கேபிட்டல். How can you allocate budget for promotion activities for startup company? அது வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பொறுத்து இருக்கு கார்த்திகேயன். இப்போ நீங்க உங்க கையை விட்டு பணத்தை போடுறீங்கன்னா, ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணாதான் சேல்ஸ் ஆகும் அப்படின்னா ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும். பட் எவ்வளவு நீங்க ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா எந்த அளவுக்கு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஆனா அந்த பணத்தை எப்படி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி மூலம் கொண்டு வர போறேன்னு பாருங்க. எதிர் டெட்டா வர போறதா ஈக்விட்டியா வர போறதான்னு பாருங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சாஸ் கம்பெனிலாம் வந்து 10%, 15% பண்ணுவாங்க. சில கம்பெனில 30% பண்ண வேண்டியிருக்கு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி, சில கம்பெனில 10%. ஸோ உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அது டிசைட் பண்ணணும். ஓகே, sir, please can you attach the sheet on this chat? Can we make our comments directly? Okay. Okay, I will answer like this now. Okay, then we will see. You can ask any questions now. Standard budget. Sir, if we do it monthly, how to calculate depreciation? Depreciation வந்து இயர்லி கால்குலேட் பண்ணி அதை 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மந்த்லி டெப்ரிசியேஷன் வர போகுது. ஓகே, I will try out this, how to fix this in the chat box. Manikandan, okay. Manikandan quarterlyயும் பண்ணலாம், halflyயும் பண்ணலாம். Total depreciation divided by 12, 1 month depreciation. Okay. அடுத்த கேள்வி கேள்வி. Sir, my last week question is, what is deferred tax liability? Can you explain that? Sir, deferred tax liability நீங்க பேலன்ஸ் ஷீட்ல பாப்பீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெப்ரிசியேஷன் வரும்போது என்ன ஆகும், இன்கம் டேக்ஸ்ல வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகம், கம்பெனி லாஸ் பிரகாரம் பர்சன்டேஜ் கம்மி. ஓகே, ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுடைய டேக்ஸ் வந்து 1000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்கம் டேக்ஸ் பிரகாரம் டேக்ஸ் வந்து 1300 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க இன்கம் டேக்ஸ் பிரகாரம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி டேக்ஸை பே பண்ணிடுறீங்க. அதாவது 25% டெப்ரிசியேஷன் எடுத்துட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க, கம்பெனிலால 10% தான் இருக்கு. அப்போ
கம்பெனி லா பிரகாரம் உங்களுக்கு ப்ராஃபிட் 1000 வருது, 10,000 வருது. இன்கம் டேக்ஸ் பிரகாரம் ப்ராஃபிட் 800 வருது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 800க்கு தான் டாக்ஸ் பே பண்ண போறீங்க. ஆனா புக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் 10,000 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இட்ஸ் எ லயபிலிட்டி. புக்கை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் பே பண்ணிட்டீங்க, ஃபியூச்சர்ல யூ ஹாவ் டு பே. இட்ஸ் கால்ட் டைமிங் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ லாஸ் ஆர் ப்ராஃபிட், இட் இஸ் அன் அசெட் ஆர் லயபிலிட்டி. The difference, the depreciation difference between company law and income tax will be different. So company la வந்து நீங்க profit நிறைய காமிச்சிருந்தா கூட இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ரேட் அதிகங்கிறதுனால எவ்வளவு டாக்ஸ் இன்கம் டேக்ஸ் பிரகாரம் பே பண்ணுமோ அது வந்து உங்களுக்கு கம்மியா வரும். அந்த டிஃபரன்ஸ் தான் டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே, யா. Whether recording of this session is available. Recording all the sessions are available. Recording of all the sessions are available. You can go to TIBE website. You can watch all the sessions from session 1 to session 20. Okay. Yeah, he has given. Sir, we have to prepare cash flow statement as per AS3. So I don't want to get into those technicalities right now. Today the understanding is to explain you what is cash flow. நீங்க இத இந்த மாதிரி மென்ஷன் பண்ணா போதும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், சில கம்பெனிஸ்க்கு கம்பல்சரியா நாட் கம்பல்சரியா, இது வந்து பிராக்டிகலி ஹவு யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கேஷ் ஃப்ளோ, அதுக்காக சொல்றது. ஓகே, okay, let me just try it out next time. I have attached it, but you are able to view, Raj? No, sir, actually it's not come. Okay. So you send me the file, we'll put it up on the website. Yeah. So now probably as the class is happening, they want to note down there or something. We'll do that next time. okay, done, sure. Raj, we will do that next time. Okay. So accounting standard wise, I will explain that in the next class. I have to give a detailed explanation. Today, basically to explain how the cash flow works in a very simple terms. Okay. In a funded IT startup, the fund from investor or finance activities will not be much. Okay, in a funded IT startup, the fund from investments or finance activity will not be much, as most of it comes from operations. So cash flow statement will not add much value. See, it depends on your company. நீங்களே சொல்லிட்டீங்க ஃபண்டட் ஐடி ஸ்டார்ட் அப் போயிட்டீங்க, அப்பனா ஃபண்டிங் வந்திருக்கு. ஐடி ஸ்டார்ட் அப் ஆபரேஷனலி ப்ராஃபிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எங்கேருந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க கேஷ்? வெங்கட், if there is an IT startup and you are not making profit first 2 years, because you have to spend a lot on the product development and other things, you have to spend a lot on marketing team. அப்ப லாஸ் இருக்கு, ஆனா பிசினஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப எப்படி இந்த லாஸ் நீங்க அட்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தேவை. ஓகே, ஓ நான் ஈக்விட்டி ரைஸ் பண்ணிருக்கேன், இல்ல லோன் வாங்கியிருக்கேன், கரெக்டா? அதனால எல்லா ஆபரேஷன்ஸுக்கும் இந்த ஃபண்ட் ஃப்ளோ தேவை. இன்னும் சொல்றதா, நம்ம ஃபேமிலி மேனேஜ் பண்றதுக்கும் இந்த ஃபண்ட் ஃப்ளோ தேவை. இந்த மாசம் ஈவன் ஃபார் சேலரிடி பீப்புள், இந்த மாசம் சேலரி வந்து 40,000 வருது, ஆனா ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வந்து 38,000 ஆயிடுறது. ஆனா லோன் ரீபேமெண்ட் பண்ணணும், இஎம்ஐ கட்டணும், இன்சூரன்ஸ் பாலிசி கட்டணும். எங்க இருந்து பண்றோம்? சரி, எப்படி இல்லைன்னு கொஞ்சம் லோன் எடுக்கிறோம். அதனால எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது அவசியம். Correct, sir. Yeah.
டிவிடெண்ட் பெய்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்க்கு அப்புறம் யூ பே த டிவிடெண்ட் பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, வாட் கோஸ் டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதை வந்து நீங்க ஃபண்ட் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோல எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இல்லைன்னா பிஃபோர் டிவிடெண்ட் எடுத்துட்டு அதுல இருந்து டிவிடெண்டை கம்மி பண்ணலாம் நீங்க. கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ. ஓகே, சி இப்போ இதை வந்து நீங்க கேஷ் ஃப்ளோன்னு சொல்லலாம், ஃபண்ட் ஃப்ளோன்னு சொல்லலாம். கேஷ் ஃப்ளோங்கிறது ரொம்ப சிம்பிள். ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ், கேஷ் ரிசிப்ட்ஸ், கேஷ் பெய்ட், சிம்பிள் மெத்தட் இஸ் கால் கேஷ் ஃப்ளோ. ஃபண்ட் ஃப்ளோங்கிறது நம்ம இன்டைரக்டா கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ ஆப்ரேஷனலி ஃபண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல்ல பிளாக் ஆயிருக்கு. வாட் வி டூ இஸ் கேஷ் ஃப்ளோ. Indirect method, it is also called as fund flow. Okay, how we are managing your funds. Free cash flow we will see separately, that is for a valuation kaga we are doing free cash flow. Free cash flow அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா after tax what is actually working capital investment போக fixed assets investment போக எவ்வளவு நெட்டா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது கீட்டா which is available to the promoters. ஓகே, அதுல ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியை கொண்டு வர மாட்டோம். இந்த ஆபரேஷன்ஸ்ல ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் போக அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போக எவ்வளவு இருக்கு, தட் இஸ் வாட் இஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. So when you are doing valuation for a company, we use the free cash flow. Okay, Dinesh. Yeah, we will have one session for valuation. Maybe we will see more about free cash flow on that. Okay, and now we have completed 20 sessions. Basics in compliances and accounts and finance பார்த்திருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டியது கம்பெனிலால என்னென்ன கம்ப்ளைன்சஸ் நீங்க பண்ணணும்னு சொல்ல போறேன். That will be another essential session. அப்புறம் we have to go to some advanced level. Okay, advanced level of ஒரு பிரேக் விட்டுட்டு next advanced level of finance, advanced level of compliances, step by step we are going to go for that. அப்புறம் வேல்யூவேஷன், அப்புறம் ஃபண்ட் ரைசிங்க்கு என்ன பண்ணோம், அப்புறம் நம்ம பிச் டெக் ரெடி பண்றதுல இருந்து ஃபண்டிங் ரிலேட்டடா ஒரு 5-6 செஷன் போகும். So I think no other questions. Yes, sir. So thank you again. Okay, over to Saurav. Just one more question, let me see. There is a question. Advanced tax pay, நீங்க tax pay பண்றீங்க இல்லையா, அந்த ஆபரேஷன்ல வரும்போது அந்த டாக்ஸ் பேமெண்ட்டை கம்மி பண்ணிட்டு அப்புறம் அட்வான்ஸ் டாக்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஆபரேஷன்ஸ்ல இன்க்ரீஸா டிக்ரீஸா நீங்க கேப்சர் பண்ணணும். ஓகே, ஸோ யூ கேன் ஒர்க் அவுட் சம்ஸ் ஆர் உங்க கம்பெனிக்கு நீங்க இதை ரெடி பண்ணிட்டு ஸ்டில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஸ்மால் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, otherwise you can always WhatsApp me your questions. I will try to answer them. Okay, thank you very much.